வெல்கம் டு வின்சி சமையல். இன்றைக்கி நம்ம ப்ரெட்டை வச்சு ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். பவுலில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க. இந்த ப்ரெட்டை வச்சு ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லாத போது பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இதை வந்து நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். 2 முட்டை ஊற்றினதுக்கப்புறம் இது கூட நான் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ், இது நானே வீட்டில் ரெடி பண்ணது, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த 2 முட்டைக்கு எவ்வளோ தேவை உப்பையோ அந்த உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நான் கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி சேர்த்துருக்கேன் வாசனைக்காக. எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி பீட் பண்ணியாச்சு. இப்போ நான் 6 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்கேங்க. இந்த ப்ரெட்டை நான் ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் வந்து முட்டையை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதை மறுபடியும் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள்லாம் அடியில் தங்கிடும் மசாலாலாம், அதனால் வந்து இன்னொரு டைம் நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து முட்டையில் நல்லா எல்லா பக்கமும் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் கிராம்ஸ் வச்சுருக்காங்க. ப்ரெட் கிராம்ஸ்லேயும் எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகிற மாதிரி, ப்ரெட்டில் எல்லா பக்கமும் கோட் ஆகணும். அந்த மாதிரி எல்லா பக்கமும் ப்ரெட் கிராம்ஸ் தூவி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் ஸ்லைஸையும் இந்த மாதிரி எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி ப்ரெட்டில் எல்லா பக்கமும் கோட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் ஒவ்வொரு பீஸ் ப்ரெட்டாக நம்ம எண்ணெயில் 2 பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா நம்மளுக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாங்க. திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், கலர் நம்மளுக்கு 2 பக்கம் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. போட்ட உடனே கறிக்கிடும், அதனால் வந்து அனல் வந்து மீடியமாக வச்சு பார்த்து எடுக்கணும். அவ்வளோதாங்க, நம்முடைய ப்ரெட் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ப்ரெட்டை பாருங்கள், எல்லாமே எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. பார்க்கும் போதே கலர் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிடவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒரு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்த அந்த பாதி ப்ரெட் எடுத்து ஒரு பக்கம் மயோனைஸ் சேர்த்துக்கிறேங்க. இன்னொரு பீஸ் ப்ரெட் எடுத்து அதில் வந்து நான் கெச்சப் சேர்த்துக்கிறேங்க, டொமேட்டோ கெச்சப். இப்போ ரெண்டுத்தையும் ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது, சாப்பிடவும் இன்னும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வின்சி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா ப்ரெட் பீஸ்லேயும் ஒரு பக்கம் மயோனைஸும் ஒரு பக்கம் டொமேட்டோ கெச்சப்பும் போட்டாச்சு. அவ்வளோதாங்க, சிம்பிளான டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக் ரெடி. தேங்க்யூ.